இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பூஜை முடிந்ததும் ஆண்கள் விளக்குகளை அணைக்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதன் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். பூஜை முடிந்ததும் விளக்குகளை ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் அணைக்கக்கூடாது, அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எதற்காக விளக்கினை ஏற்றி வைக்கிறோம்? முதலிலே அந்த விளக்கொளியிலே நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அங்கே பூஜை பண்ணுற நேரத்தில் மட்டும்தான் விளக்கேற்றணுங்கிறது இல்லையே, எப்பொழுதுமே பூஜை அறையிலே விளக்கு என்பது எரிந்து கொண்டேதான் இருக்க வேண்டும். பூஜை அறையில் விளக்கு எரிஞ்சின்னு இருக்கும் பொழுது, இப்போ நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோன்னே வச்சுப்போமே, ஒரு ஹாலில் வச்சு நம்ம ஒரு கலசம்லாம் வச்சு அங்கே ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணுறோம்னு சொன்னால், அந்த இடத்திலே விளக்கு எரிகிறதோ இல்லையோ, நிச்சயமாக பூஜை அறையிலே விளக்கு என்பது எரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதிலே நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். எப்பொழுதுமே வீட்டிலே அந்த அணையா விளக்காக பூஜை அறையிலே விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அது மிகவும் நல்லது. ஆனால் அதுக்குரிய அந்த சேஃப்டி பர்பஸ்லாம் இருக்காங்கிறத பார்த்துக்கணும். ஏதோ ஒரு எலி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம விளக்கை நம்ம முழிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம கண்காணிச்சுட்டே இருப்போம். படுக்கிறதுக்கு முன்னாடி இரவு உறங்குவதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விளக்கை குளிர வைத்து விட்டு உறங்குவதற்கு செல்வோம். அதே மாதிரி நம்ம எங்கேயோ ஊருக்கு போகிறோம், இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறோம், வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கும்போது காலையில் ஏற்றின விளக்கை கொஞ்சம் குளிர வச்சுட்டு நம்ம போயிட்டு வந்துட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் விளக்கினை ஏற்றி வைப்போம் அல்லவா? இப்படி அதனை பின்பற்றி கொண்டிருக்க வேண்டுமே தவிர பூஜை முடிந்தவுடன் விளக்கினை அணைப்பது என்பது தவறு. இதிலே ஆண் பெண் பேதம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல எதற்காக விளக்கினை ஏற்றி வைக்கிறோம்னு சொன்னால், இறைவன் ஜோதிஸ்வரூபனாக இருக்கிறான். நம்ம இறைவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து பார்க்கிறோம். நம்ம ஒரு உருவ வழிபாடு அப்படிங்கிறதுக்குள்ள வரும்பொழுது நம்முடைய அந்த கான்சன்ட்ரேஷன்கிறது அந்த இடத்துல வருங்கிறதுக்காகத்தான். விநாயக பெருமான்னா இப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதங்களானது நமக்கு வர்ணிக்கிறது. பரமேஸ்வரன்னா இந்த மாதிரி இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய வர்ணனையானது சொல்கிறது. மகாவிஷ்ணுன்னா இப்படி இருப்பார்னு ஒரு வர்ணனையை சொல்கிறது. அந்த வர்ணனையினுடைய அடிப்படையிலே இப்படித்தான் இந்த இறை மூர்த்தங்கள் இருக்கும் என்கின்ற அந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாதையிலே நாம ஒரு உருவத்தை கற்பனை செய்து வைத்து அதனை படமாகவோ அல்லது விக்கிரகமாகவோ வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் இறைவன் ஜோதி ஸ்வரூபனாக இருக்கிறான். அது எந்த ஆண்டவனாக இருந்தாலும் சரி, அவர் விளக்காக, அதாவது நம்முடைய ஆன்மாவிலே அந்த இருட்டினை அகற்றி அதிலே ஒளி வீச செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். அதனால தான் சுவாமி ரூமில் போய் நம்ம விளக்கேற்றுறோம். இதில் பூஜை முடிஞ்ச உடனேயே விளக்கை அணைத்து விட வேண்டும் என்று எந்த சாஸ்திரமுமே சொல்லவில்லை. ஆக இதில் ஆண்கள் அணைக்கக்கூடாது, பெண்கள் அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பேதம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால், பெண்கள் வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும்னு சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் ஆலயத்திலே ஒரு சன்னதி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, ஒரு மூலஸ்தானம்னு எடுத்துக்கும் பொழுது அங்கே பார்த்தோம்னா ஆண்கள் தானே விளக்கு ஏற்றுகிறார்கள். ஆக எந்த இடத்திலையுமே ஆண்கள் குறிப்பாக விளக்கேற்ற வேண்டும். இப்போ காலையில் வீட்டில் கூட அந்த வீட்டு எஜமானி அம்மா ஒரு வேலையாக இருக்காங்க, அவங்க ஒரு சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த ஆண் பூஜை செய்யும் பொழுது அவரே கூட வீட்டிலே விளக்கினை ஏற்றலாம். பெண்கள் தான் ஏற்ற வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. அதே போல் ஆண் விளக்கினை அணைக்க வேண்டும் அல்லது அணைக்கக்கூடாது போன்ற அந்த வித்தியாசங்களை விளக்கேற்றுவதற்கும் விளக்கினை அணைப்பதற்கும் ஆண் பெண் பேதத்தினை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. விளக்கினை அணைக்கக்கூடாது தேவையின்றி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏதோ ஒரு அவசர தேவை, நம்ம ஊருக்கு போகிறோம், அந்த நேரத்திலே விளக்கினை அணைக்க வேண்டும் சொல்லும் பொழுது அதனை குளிர வைக்க வேண்டும்னு சொல்கிறார். அந்த திரியே உள்ளேயே இழுத்து விடுற மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை வச்சிருப்பார். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா புஷ்பத்தை வச்சுட்டு அதை லேசாக ஒத்தி ஒத்தி அதை அப்படியே குளிர வைப்பார்கள். இப்படி விளக்கினை குளிர வைக்க வேண்டும் என்று சொல்வார்களே தவிர அதனை சர்வ நிச்சயமாக தேவையில்லாமல், இல்லை பூஜை முடிஞ்சிருச்சு நான் அந்த எண்ணெயை மிச்சப்படுத்துகிறேன் அல்ல அதில் ஊற்றுற நெய்யை மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அதனை அணைக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி போகணும்னு நமக்கு ப்ரீ பிளான்டாக தெரியும் தானே. இதோட சரி நமக்கு காலையில் 9 மணிக்கு மேலே நம்ம ஆஃபீஸ்க்கு போயிடுவோம், அதனால் 6 மணிக்கு ஒரு விளக்கு ஏற்றுறோம்னு சொன்னால் எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு விளக்கிலே நெய்யினை விட வேண்டியது, அல்லது அந்த அளவிற்கு விளக்கிலே நல்லெண்ணெயை விட வேண்டியது. சரியா அந்த டைமில் அதுவாகவே குளிர்ந்து விடும் தானே. அதற்கு ஏற்றாற்போல் அந்த எண்ணெயோ அல்லது நெய்யையோ பயன்படுத்தினால் போதுமானது. விளக்கினை எந்த காலத்திலும் நிச்சயமாக அணைக்கக்கூடாது. இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.